பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் நீதிமொழிகள் 17:28. தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது? நிறைய இடத்துல நாம் பேசாம இருப்பது தான் நல்லது. ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு தேவையில்லாத இடத்துல பேசி பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறோம். நம்மகிட்ட நல்ல பேச்சு திறமை இருக்குன்னு எதையுமே பேசி சமாளிச்சிடலாம்னு நினைப்போம். என்னை மீறி யாரால் பேச முடியும்னு கூட பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். திறமையாக பேசுகிறோம்னு நினச்சி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறோம். என்ன நடக்குதுன்னே தெரியாது. நடுவில் நாம் போய் பேசி பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறோம். அதே போல நாம் பேசுகின்ற வார்த்தை சிலரை காயப்படுத்தலாம். யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாமல் பேசி அவர்களை காயப்படுத்தி விடுகின்றோம். நிறைய டைம் நாம் பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம கண்ட்ரோலை மீறி பேசிடுறோம். ப்ராப்ளம்குள்ளாக மாட்டிக்கொள்கிறோம். கோபத்தில் கூட சில டைமில் வார்த்தைகளை விட்டுறோம். ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு முழுசாக தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி பேசி மற்றவங்க மனசை காயப்படுத்தி விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். நம்மளோட வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. என்ன பண்ணணும்? நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நமக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. அமைதியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நம்மளுடைய வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? கட்டுகிற வார்த்தையாக இருக்கணுமே தவிர அவர்களை அள வைக்கவோ காயப்படுத்தவோ கூடாது. யாக்கோபு 3:5-6 சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது? நாவும் நெருப்புதான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற வார்த்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தையாக இருக்குது பாருங்க. நாக்கு உண்மையில் நெருப்பு பொறியாக இருக்கிறது. நம்ம பேசுகிற வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல கோவத்தில் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை விளையாட்டாக பேசி விடுறோம். அதனோட விளைவு நம்ம வேலையை இழந்து விடுகிறோம். சில டைமில் நம்ம பேசுகிற வார்த்தையால் நண்பர்களை இழந்து விடுகிறோம். அதனால் பேசும்போது ரொம்ப கவனமாக பேச வேண்டும். நம்ம பேசாமல் அமைதியாக இருந்துட்டா நிறைய பிரச்சனைகளை தடுக்கலாம். சில டைமில் அதிகம் பேசுவதை விட பேசாமல் இருப்பதே நல்லது. ஆலோசிக்காமல் பேசிவிடுகிறோம். அவசரப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான். அப்படியெல்லாம் இல்லாமல் ஞானமாய் நாம் பேசாமல் அமைதியாய் இருந்து பிரச்சனைகளை, தவறுகளை தடுத்து விடலாம். God bless you. Amen. Amen.